நம்மளால் தியானம் பண்ண முடியாத ரூபத்தில் பகவானை வழிபடுறது கஷ்டம். சிங்கேரி ஆச்சாரியால் சந்திரசேகர பாரதி சுவாமிகிட்ட ஒருத்தர் சொன்னார், எனக்கு நிறைய மந்திரம் உபதேசம் ஆயிருக்கு ஆச்சாரியால், கணபதி பால பஞ்சாட்சரம்லாம் உபதேசம் ஆகியிருக்க, அந்தந்த மந்திரத்துக்கான தேவதையை மனசில் நினச்சிட்டு தியான ஸ்லோகத்தை சொல்லி அந்த மந்திரத்தில் ஈடுபடுறதுக்குள்ளே அந்த கணக்கு சங்கியை முடிஞ்சு போய்டுறது. கஷ்டப்பட்டு நான் ஃபார்ம் பண்ண அந்த ரூபத்தை நான் அழிக்க வேண்டியிருக்கேன், அப்புறம் அடுத்த ரூபத்தை ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கேன். அது ஈடுபட மாட்டேங்கிறது மனசு. சித்திரப்படங்கள் தான் நமக்கு பிரமாணம். நம்ம யார் பார்த்துருக்கோம்? ராமரையோ கிருஷ்ணனையோ முருகனையோ சிவபெருமானையோ யார் பார்த்துருக்கோம்? ஒருத்தர் மீசை போட்டு வரைகிறார், ஒருத்தர் மீசை இல்லாமல் வரைகிறார். பரமேஸ்வரன் எப்படி இருப்பார்னு கரெக்டாக தெரிய மாட்டேங்கிறது, மனசு ஈடுபட மாட்டேங்கிறது. ஆச்சாரியால் சிரிச்சுண்டே கேட்குறான், ஆமாம் வாஸ்தவந்தான், தியானம் இல்லாமல் ஜபம் பண்ண முடியுமா? கஷ்டந்தான். பிள்ளையாரோட ரூபம் மனசில் நன்னா வந்துடுத்துன்னா சரி, அதை கலைக்க வேண்டாம், அப்படியே பரமேஸ்வரனோட மந்திரத்தையோ அம்பாள் மந்திரத்தையோ ஜபிக்கிறதுக்கு மனசு வருமா? அது எப்படி வரும்? வராதே. இது இந்த சுவாமிக்கு இல்லையே அந்த மந்திரம், தோணி போயிடுமே. அப்போது எந்த மந்திரத்தை சொன்னாலும் அதுக்கு இந்த தேவத்தை பொருத்தம்னு தோணணும். ஆமாம். அது தியானம் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கணும். ஆமாம். ரொம்ப சிரமப்படாமல் நமக்கு கண்ணில் பார்த்து ரூபமாக இருந்துட்டால் ரொம்ப நல்லது இல்லையோ? ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி ஒரு ரூபம் இருக்கே, என்னது சொல்லுங்கோ? சந்திரசேகர பாரதி சுவாமி சொல்கிறார், நம்ம குருநாதாளை பார்த்துருக்கேளா? சச்சிதானந்த சிவாபினவ நரசிம்ம பாரதி சுவாமிகளை சொல்கிறார், பார்த்துருக்கேன். எப்படி இருப்பார்? தேஜோ மங்கள ரூபம் நித்யம், தக 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 தகன் தேஜோமயமாக இருப்பார். ஆச்சாரியர் சொல்கிறா, வேத அத்தியனம் பண்ணினவர், வேதாந்தம் தெரிஞ்சவர், பிரம்மனிஷ்டர், ஞானி, பரம கருணாமூர்த்தி. அப்படி ஒருத்தரை மனசில் நினச்சுனுட்டா எந்த தேவதையுடைய மந்திரத்தையும் சொல்லலாம்னு சொன்னார்.